குழந்தைங்கள நீங்க வாட்ச் பண்ணியிருக்கீங்களா? நெறைய நேரங்கள்ல வந்து ரொம்ப ஷாக்கிங்கான மொமெண்ட்ஸ்லாம் நமக்கு குடுப்பாங்க. நேத்து அந்த மாரி ஒரு விஷயம் நடந்ததுங்க. அந்த குழந்தை வந்து ஒரு ஒரு சைக்கிள் ஓட்டிட்டு இருந்தாங்க. ஒரு மேடு மாதிரி இருக்கு. அது மேல ஏத்தி இறக்கணும். அது ரொம்ப ஹைட்டா இருக்கு. ஆக்சுவலி ஏத்த முடியல. அவங்க ரொம்ப ட்ரை பண்றாங்க. முன்னாடி அப்படியே கவுந்துருச்சு. சைக்கிள் வந்து அப்படியே மேல ஏத்தும்போது வெயிட் பேலன்ஸ் இல்லாம பின்னாடி அப்படியே விழுந்துட்டு நல்ல அடி. தலையில பின்னாடி நல்ல அடி. நல்லா தேய்ச்சு விட்டாச்சு. பயங்கரமா கத்தி அழுதுட்டாங்க. ஏன்னா ரொம்ப பெயின் ஆயிட்டு. ரொம்ப பெயின். அடுத்து ஒரு செகண்ட்ஸ் கூட இருக்காதுங்க. உடனே அடுத்த செகண்ட் அந்த குழந்தை என்ன பண்ணாங்கன்னா, திரும்ப அகைன் அந்த சைக்கிள் எடுத்துட்டு அந்த மேட்ல ஏத்துறாங்க. நாங்க உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்கோம். வேணாம் சொல்றோம். கீழ இப்ப தானே விழுந்த வேணாம் அப்பலாம் சொல்றோம். அந்த குழந்தை கேட்கவே இல்ல அவங்க. அது மேல ஏத்துறாங்க. திரும்ப இறங்குறாங்க, திரும்ப ஏத்துறாங்க. திரும்ப இறங்குறாங்க, திரும்ப ட்ரை பண்றாங்க. அ ஃபைனலா என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஏத்திட்டாங்க. ஒரே ஹாப்பி. ஜாலி, ஜாலி, ஜாலி. பாபி ஏத்திட்டேன், பாபி ஏத்திட்டேன். அப்ப வந்து அந்த மொமெண்ட், அந்த நடந்த விஷயங்கள் வந்து எனக்கு பயங்கர இன்ஸ்பயர்டா இருந்தது. நாமெல்லாம் என்ன பண்ணுவோம்? ஏதாவது ஒரு விஷயம் பண்ணுவோம். ஃபெயிலியர் அப்டின்னோன ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணுவோம்? ஆஃப்லைன் போயிடுவோம். அவ்வளோதான் இது நமக்கு வராது. இதெல்லாம் நம்ம ட்ரை பண்ண முடியாது. நமக்கு அந்த அளவுக்கு சம்திங் எல்ஸ் ஏதோ ஒண்ணு ட்ரை பண்ணிட்டு, ஏதோ ஒண்ணு மைண்ட்ல செட் பண்ணிட்டு என்ன பண்ணிடுவோம்? அப்படியே ஆஃப்லைன் போயிடுவோம். அந்த குழந்தைங்க அந்த விஷயத்த பண்ற வரைக்கும் விடவே இல்லங்க. எங்க தம்பி வந்து பயங்கர ஷாக் எனக்கு. கீழ விழுந்துட்டாங்க. நல்ல அடி வேற. அவ அழுது. அதுக்கப்புறம் சாதாரணமா அது யாருமே பக்கத்திலே போமாட்டாங்க. பெரும்பாலும் அப்படிதான் நம்ம பார்த்துருக்கோம். ஏத்துறாங்க. அவ்ளோ ட்ரை பண்ணி கஷ்டப்பட்டு கடைசில அந்த விஷயத்த சக்சஸ் பண்ணிட்டு தாங்க வந்தாங்க. கீழ விழுந்துட்டோன்றக்காக விடல. அப்ப நமக்கு கூட குழந்தையில இந்த மாரியான தன்மைகள் நம்மகிட்ட இருந்திருக்கும்னு நெனைக்கிறேன். அப்ப நம்ம வளர்ந்து வரும்பொழுது, நம்மளோட பேரண்ட்ஸ் அண்ட் கொலீக்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் கேட்டது, தெரிஞ்சது, படிச்சதெல்லாம் வச்சு நமக்குள்ள ஒரு பயத்த கிரியேட் பண்ணிட்டு, ஒரு விஷயம் நம்மளால இப்ப ட்ரை பண்றோம், நம்மளால முடியலன்னு உடனே அத ஸ்டாப் பண்ணிடுறோம். ஆக்சுவலி அப்படி பண்ணக்கூடாதுங்க. எங்க நமக்கு ஃபெயிலியர் ஆர் வி ஆர் நாட் கேப்பபிள் அப்படின்ற அந்த ஒரு ஃபீல் வருதோ, அத நம்ம வந்து அந்த கெப்பாசிட்டிய வளர்த்துக்கணும். அத வந்து நம்ம ட்ரை பண்ணணும். கண்டிப்பா நம்ம சக்சஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் அந்த மொமெண்ட் வந்து வேற லெவல்ல இருந்ததுங்க. பயங்கர ஹேப்பியா இருந்தது. ஸோ இது வந்து ஒரு லைஃப் லெசனா தான் நான் பார்க்குறேன். ஸோ அததான் உங்களுக்கு நான் சொல்லணும்னு ட்ரை பண்ணேன். ஸோ ட்ரை பண்ணுங்க. இட்ஸ் நாட் எண்ட். இது வந்து எண்ட் கிடையாது. ஓகே. இதுதான் ஸ்டார்ட்டிங். உங்க லைஃப்ல ஏதாவது ரொம்ப ஸ்ட்ரகிளான சிச்சுவேஷன் இருந்தீங்கன்னா, கண்டிப்பா நீங்க ஓவர் கம் பண்ணி வந்துருவீங்க. இன்னும் ஒரு முறை ட்ரை பண்ணுங்க. பெர்ஃபெக்ட்டா 100% அதுக்காக நீங்க பண்ணுங்க. கண்டிப்பா நீங்க சக்சஸ் பண்ணிடுவீங்க. தேங்க் யூ.